Hi families, it's Vinitha. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு vlog தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து அப்பா கடைக்கு போய் நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. வரும்போது அப்படியே பச்சை மிளகா வீட்டில் காலியாகிடுதுன்னு சொல்லிட்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லிலாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே அதை கையோடு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு பச்சை மிளகா வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து பழுத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். இதில் நான் இன்னொரு மெத்தடும் வைப்பேன். வாழை இலை வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் வரும். நாங்கள் வந்து இது சீக்கிரமாக யூஸ் பண்ணிடுறனால நான் வந்து அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க மாதிரி இருந்தால் வாழை இலை அடியில் வச்சு வைங்க, ரொம்ப நாளைக்கு வரும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியும் வந்து அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். புதினா கொத்தமல்லி க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் டிஃபன் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சிக்கன் கழுவலான்னு போனேன். எங்கள் ஊரில் வந்து தமிழ் புத்தாண்டுனா வந்து நான்வெஜ் தாங்க எடுப்பாங்க. ஒவ்வொரு சைடும் வந்து ஒவ்வொரு மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கும். எங்கள் ஊரில் வந்து தமிழ் புத்தாண்டுனா வந்து நான்வெஜ் தான் எங்கள் ஊர் சைடெலாம் எடுப்பாங்க. நாங்கள் வந்து அன்றைக்கி சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். சரி, சிக்கன் குழம்பு மசாலா அரைக்கிறதுக்கெலாம் புதினா கொத்தமல்லி தேவைன்னு சொல்லிவிட்டு அப்பா வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதையும் க்ளீன் பண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணிட்டேன். இதையும் நீங்கள் வாழை இலையில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே இந்த க்ரீனிஷாகவே இருக்கும். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வைக்கிறதுக்கு பதிலாக வாழை இலையில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்படியே சிக்கன்லாம் கழுவலான்னு சொல்லிட்டு வந்தேன். நாங்கள் எப்போதுமே சிக்கன் கழுவுனா இங்கே உள்ள கிச்சனில் இருக்கிற சிங்கில் வந்து நான் கழுவ மாட்டேன். வெளியே எடுத்துகிட்டு வந்து தான் வந்து வாஷ் பண்ணுவேன். நான்வெஜ்லாம் வந்து உள்ளே வாஷ் பண்ணால் எனக்கு ஸ்மெல் வர மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் வந்து வெளியே எங்களுக்கு வந்து பின்னாடி வந்து பிளேசஸ் இருக்குது. துணி வாஷ் பண்ணுற மாதிரி, பாத்திரம் விளக்குற மாதிரி, அங்கே தான் வந்து நான் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். கடையில் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டிருந்தாங்க. நம்ம பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தால் பெரிய பீஸா யூஸ் பண்ணலாம். கிரேவி தான் வந்து அன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு நான் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு 10 டைம்ஸ் கிட்ட நல்லா அந்த மாதிரி வாட்டர் கிளியர் ஆகிற வரையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அப்படியே கையோடு அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அருவாமனை, சிக்கனுக்கு யூஸ் பண்ண அந்த பிளேட்டு, மக்கு எல்லாத்தையுமே நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்தது. சரி, அப்படியே வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கையோடு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எந்த ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் அப்பப்போவே பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ஒர்க்காக நமக்கு வந்து தெரியவே தெரியாது. அப்பப்போ அந்த சின்ன சின்ன ஒர்க்காக இருந்தாலும் முடிச்சிட்டோன்னா நம்ம அப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம். எந்த வேலையாக இருந்தாலும் அப்போ கையோடையே முடிச்சிடுங்க. அப்போ முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் எனக்கும் வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சுருந்தேன். வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வெந்தயம் தேய்ச்சி குளிச்சிடுவேன். அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கிச்சனோட விண்டோ தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா மேலே க்ளீன் பண்ணிட்டோன்னா அதில் இருக்க அழுக்கெலாம் வந்து கீழே தான் வரும். அதனால் ஃபஸ்ட்டு மேலே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா லிக்யூடு வச்சு சூப்பராக வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. அந்த கம்பியிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கும் போது வர ஆவிலாம் வந்து அதில் பட்டு கொஞ்சம் கருப்பாகும். அதனால் அதையும் நல்லா தேய்ச்சி ஃபஸ்ட்டு மேலே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு துணியாலையும் வச்சு நல்லா தொடச்சி விட்டாச்சு விண்டோவை. இப்போ வந்து கீழே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஃபஸ்ட்டு தெளிச்சிக்கிறேன். ஏன்னா எல்லாம் காஞ்ச ப்ளேஸாக இருந்தனால நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை நல்லா தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லிக்யூடை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் தெளிச்சிட்டு இருந்தேன். கேஸில் இருக்க அந்த லிட்டு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்லேயே வந்து முன்னாடியே வந்து வாஷ் பண்ண போட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு சோப்பு நம்ம பாத்திரம்லாம் விளக்குவோம்ல ஸ்பாஞ்ச், அதை வச்சு நான் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்காதீங்க, கொஞ்சம் கிராக் ஆன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா எல்லா இடமும் இந்த மாதிரி கேஸ் அடுப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. எங்கள் கேஸ் அடுப்பு வந்து ஒரு 20 இயர்ஸ் ஆச்சு வாங்கி. நாங்கள் அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கனமாகவே இருக்கும் எங்கள் கேஸ் அடுப்பு. இப்போ வர கேஸ் அடுப்பில் வந்து அந்தளவுக்கு வெயிட் இல்லை. இது அப்போ வாங்கினது. 20 வருஷமாக ஆயிடுச்சுங்க இந்த கேஸ் அடுப்பு வாங்கி. நான் இப்படி தான் வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே மட்டும் நம்ம பால் காய்ச்சும் போது இல்லை சாதம்லாம் வடிக்கும் போது கஞ்சி வந்து கொஞ்சம் சிந்தும். அதனால் உள்ளே மட்டும் அந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருந்தது. கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி தொட்டு நம்ம வாஷ் பண்ணது எல்லாத்தையும் வந்து தொடச்சி விட்டுடலாம்.
இப்ப அந்த உள்ள வந்து ஸ்க்ரப்பர் கை போக முடியாத இடத்துல, இந்த மாரி ஒரு பிரஷ் யூஸ் பண்ணாத பிரஷ் ஒண்ணு வச்சுக்கோங்க, அடுப்பு கிளீன் பண்ணுறதுக்குன்னே. அதையும் நல்லா உள்ள விட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாரி மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் டீப் கிளீன் பண்ணுவேன் கேஸ. ஏன்னா நம்ம பால் காய்ச்சும்போது ஏதாவது ஒண்ணு சிந்திருச்சுனா, அது போய் அடைச்சிக்கிச்சுன்னா, அதுக்கப்புறம் கேஸ் வந்து ஒழுங்கா வந்து எரியாம ஆயிடும். இந்த மாரி நீங்க டீப் கிளீனிங் பண்ணி வச்சீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு வந்து கெட்டு போகாம அடுப்பு வந்து நம்ம வச்சிருக்கலாம். நெறைய பேருக்கு கேஸில வந்து அடைப்பு வரும். அது ரீசன் எல்லாமே நம்ம பொங்கி ஊத்தும்போது கழுவாம ஒழுங்கா வாஷ் பண்ணாம வச்சிருந்தோம்னா, அந்த மாரி பிரச்சனைலாம் வரும். நாங்க வந்து இப்படி தான் நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து சூப்பரா டீப் கிளீன் பண்ணி எடுத்துருவேன். இப்போ உள்ள நல்லா தண்ணி ஊத்திட்டோம்னா, அது உள்ள ஒரு ஓட்டை மாரி இருக்கும். கீழ தண்ணிலாம் வந்துரும். தண்ணி எல்லாத்தையும் ஊத்திட்டு, இந்த மாரி அடுப்ப கொஞ்சம் ஆட்டி விட்டீங்கன்னா, எங்கேயாவது தண்ணி இருந்தாலும் அது வந்து கீழ விழுந்துரும் தண்ணிலாம். இப்ப கழுவிட்டு கவுண்டர் டாப் சைட்லலாம் அது எல்லாத்தையும் வந்து சோப்பு வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டுருந்தேன், தேய்ச்சிட்டுருந்தேன். சமைக்கும்போது நம்ம எண்ணெய் தாளிக்கும்போது எண்ணெய்லாம் படும். அதெல்லாம் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, தண்ணியால ஒரு தடவ வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டுருந்தேன். நான் வந்து இப்படி தான் வந்து டீப் கிளீன் பண்ணுவேன். நீங்களும் மந்த்லி ஒன்ஸாவது கிச்சனை வந்து நல்லா நீட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நீட்டா இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிளக் பாயிண்ட் பண்ணுற மாரி ஸ்விட்ச் பாக்ஸ்லாம் இருக்கும். அதனால் இங்கே வந்து தண்ணி தெளிக்காம நான் வந்து துணியால ஈர துணியால மட்டும் நல்லா தொடச்சி விட்டாச்சு. இப்போ சூப்பரா வந்து கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, லாஸ்ட்டா காஞ்ச துணி வச்சு கேஸை வந்து ஒரு தடவ தொடச்சி விட்டுருங்க. அந்த தண்ணி வந்து புள்ளி புள்ளியா இருந்ததுன்னா, அந்த புள்ளியாவே தெரியும் காஞ்சாலுமே. அதனால் ஈரமா இருக்கும்போதே நல்லா அழுத்தி தொடச்சிட்டிங்கன்னா, பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே மாரி மேலே கவுண்டர் டாப் எல்லா இடத்துலையுமே வந்து நான் ஒரு தடவ தண்ணி இல்லாம சுத்தமா வந்து தொடச்சி விட்டுட்டேன். இது ஃபுல்லா அன்னைக்கு கிளீனிங் பண்ணி எடுக்கவே எனக்கு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. வீடெல்லாம் வந்து முன்னாடியே தொடச்சிட்டேன். இப்போ சூப்பரா வந்து கிளீனிங் ஒர்க் வந்து முடிச்சுட்டேன். கிளீனிங் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் வந்து இப்படி தான் இருந்தது. அப்படியே கிச்சன் மேலேயும் தொடச்சிட்டு கீழேயும் வந்து கிச்சன்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டேன். நான் வந்து லிக்யூட் யூஸ் பண்ணி தான் துடைப்பேன். வேறு பெருசாலாம் எதுவுமே கிடையாது. பாத்திரம் விளக்குற லிக்யூட் யூஸ் பண்ணி தான் வந்து நான் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே துடைப்பேன். துடைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வாழை இலை அறுத்து வச்சுருந்தேன். இந்த சைடு வந்து பாதாம் கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உரிச்சு வச்சுருந்தேன். அதுக்குள்ளே அம்மா வந்து இங்கே சிக்கன் குழம்பு வச்சிட்ருந்தாங்க. நான் வந்து அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. சிக்கன் குழம்பு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுட்டாங்க. இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடுக்கு இலையும் கொண்டு வந்து வச்சுட்டேன். சிக்கன் குழம்பு வந்து அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. ஒர்க்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி சாப்பிடவே 10:40 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அப்பா, அம்மா நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். நான்வெஜ் சமைச்சிருந்தனால அன்றைக்கி நான் வெளியெல்லாம் எங்கேயுமே கோவிலுக்கெலாம் போகல. வீட்டிலேயே தான் இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து ஹேர் பேக் போடலான்னு சொல்லிட்டு ஹேர் பேக் வந்து போட்டுட்ருந்தேன். எனக்கும் போட்டுட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் வச்சுருந்தேன். அம்மாவும் வந்து போட்டுட்டாங்க. ஈவினிங் போல் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போடலான்னு சொல்லிட்டு வந்தேன். மேலே பூஜை ரூம்லாம் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு தோட்டத்தில் பூ பறிச்சுட்டு வந்து பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிவிட்டு விளக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து கோலம் போட்டுட்டு இருந்தேன். பூஜை ரூமில் எப்போதுமே வந்து கோலம் போட்டு விளக்கேற்றுங்க. அது வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மெயினாக வந்து அரிசி மாவால் கோலம் போடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டு வாசப்படியில் கூட நீங்கள் கடையில் வாங்குற மாவு யூஸ் பண்ணுங்கள். ஆனால் பூஜை ரூமில் கண்டிப்பாக வந்து அரிசி மாவால் யூஸ் பண்ணி கோலம் போடுங்க. அது ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு நல்லது. இப்போ வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கோலம் வந்து எனக்கு பூஜை ரூமில் போடுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி பூஜை ரூமில் இது போடுவேன், இல்லை இன்னொரு கோலம் வந்து போடுவேன். சிம்பிளாக வந்து அன்றைக்கி கோலம் வந்து முடிச்சிட்டோம். எனக்கு வந்து இப்படி தான் சிம்பிளாக வந்து தமிழ் புத்தாண்டு போச்சு. உங்களுக்குலாம் வந்து எப்படி போச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் சைடு வந்து நாங்கள் வந்து இப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். கோலம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ கொஞ்சமாக கலரிங் பண்ணலான்னு தோணுச்சு. சரி கலர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கலர் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணேன். நான் வந்து இந்த மாதிரி பிஸ்கெட் டப்பா வந்து எங்கள் வீட்டில் இருந்தது. இந்த டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கிறோம்ல கப்பு, அந்த கப்பில் வந்து நான் இந்த மாதிரி கோலப்பொடி வந்து கொட்டி வச்சுருக்கேன், அஞ்சரை பெட்டி மாதிரி. யூஸ் பண்ணாத புது டீ கப் தான் அது. அதில் வந்து இந்த மாதிரி நான் கலர் கோலமாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ ஒன்னொன்னுத்துக்கா வந்து கலர் குடுத்தாச்சு. நீங்களும் இந்த மாரி யூஸ்ஃபுல்லா வந்து ஒரு கலர் பாக்கெட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாரி அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு டக்குன்னு எடுத்து எப்போதுமே நம்ம கலந்துட்டு இருக்கிறதுக்காகவே நம்ம வந்து மெயினா கோலப்பொடி போடாம இருப்போம். இந்த மாரி நீங்க கலந்து ஃப்ரீ டைம்ல வச்சுட்டீங்கன்னா, பூஜை ரூம்ல வந்து நம்ம அழகா வந்து கோலம் போடுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இதுலயும் நீங்க பண்ணலாம். இந்த ஹோட்டல் கடையிலலாம் வாங்குற டப்பாலாம் இருக்குல்ல, அதுலயும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கலர் கோலப்பொடி. சிம்பிளா வந்து அன்னைக்கு கலர் பண்ணிவிட்டு கோலமும் வந்து போட்டு முடிச்சாச்சு. நாங்க கோலம் போட்டுட்ருக்கும்போதே அம்மா வந்து அங்கே சாமி படைக்கிறதுக்காக வடை வந்து செஞ்சிட்ருந்தாங்க. சென்டரில் வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் வச்சுட்டு நடுவில் வந்து ரெட் கலரில் கோலம் மாதிரி போட்டுட்டேன். சிம்பிளாக வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது பார்க்கவே. அம்மாவும் வந்து வடை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வடை எடுத்துகிட்டு போய் சாமி படத்தில் வச்சு படைக்க வேண்டியதான். நல்லா திருப்திகரமாக ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டாச்சு. சாமி படைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு பிளேட்டை வந்து தனியாக தான் வச்சுருக்கோம். அதில் வச்சு தான் வந்து நாங்கள் படைத்தோம். சாமி படைச்சிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டே வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அன்றைக்கி வாரிசு மூவி போட்டிருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டே வந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு எப்படி தமிழ் புத்தாண்டு போச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.